ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வருகிற சமயத்துல இந்த ஜனங்க என்ன பண்ணா வனாந்தர முறுமுறுப்பாங்க. எங்களுக்கு காடை வேணும், எனக்கு கறி வேணும், இறைச்சி வேணும்னு. நாங்க எகிப்தில் இருக்கும் போது வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டோம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு இங்க அப்படியே புலம்புவாங்க. ஆனா மோசே ஆண்டவர்களை சொல்லுவாரு, ஆண்டவர் வந்து நான் இறைச்சியை கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அப்ப மோசேக்கு ஒரு டவுட் வந்துடும். என்ன டவுட்னா, ஆண்டவரே என் கையில இருக்கிறது 6 லட்சம் காலாட்கள் இருக்கிறாங்க, அப்படியே பார்த்தா எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி காடை கொடுக்க முடியும்? தெய்வ பிள்ளைல என்ன 11 அழகா சொல்லப்பட்டிருக்கோம், என் கை குறி இருக்கோ, இது நடக்குமா நடக்காத நினைக்கிறீங்களா? மோசே அப்படி சொல்லி ஒரு காற்றை அனுப்பி 2 முழ உயரத்துக்கும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரத்துல ஆண்டவர் காடைகளை வர வைப்பார். ஆமே ஆமே. தெய்வ பிள்ளைல உங்க வாழ்க்கையில கூட என்ன காரியங்கள் வாய்க்காம இருக்கிறது, என்ன காரியம் எந்த நன்மை எதிர்பார்த்து கைக்கூடி வராம இருக்கு, இன்னைக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்துல ஆமே காரியங்களை கைக்கூடி வர உண்மையில் அவர் இருக்கிறார்.